பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இளைய தலைமுறையே எழும்பு என்ற இந்த விசிடிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். காலாகாலங்களில் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய நாமத்தை தம்முடைய தாசர்களின் வழியாக மகிமைப்படுத்தி வருகிறார். இளைய தலைமுறையை எழும்பு என்ற இந்த விசிடியினுடைய ஒரே நோக்கம் ஆண்டவருக்காக ஆயிரமான தேவ பிள்ளைகளை எழுப்ப வேண்டும் என்பதுதான். அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் என்று நம்முடைய அருமை ஆண்டவர் சொன்னார் அல்லவா? இந்த கடைசி நாட்களில் நீங்கள் ஆண்டவருக்காக மாற வேண்டுமானால், இயேசுவுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஒரு இதய துடிப்பு உங்களுக்குள்ளே துடித்து கொண்டே இருக்குமானால், இந்த ஒளிநாடா உங்களுக்கு கட்டாயம் பேர் உதவியாக இருக்கும். பல நாட்கள் ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் தயாரித்து இந்த ஒளிநாடாவை உங்களுக்காக நாங்கள் வழங்குகிறோம். இந்த ஒளிநாடாவினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? தலை சிறந்த தேவனுடைய தாசர்களை நாம் சந்திப்போம். அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் கேட்போம். அவர்களை கர்த்தர் எவ்விதமாய் பயன்படுத்தினார் என்பதை நாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மாத்திரம் அல்ல, அவர்களை பயன்படுத்தின ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவார் என்பது நிச்சயம். மோசே அழைத்த ஆண்டவர் எப்படி ஆரோனை பயன்படுத்தினாரோ, எலியாவை பயன்படுத்தின ஆண்டவர் எப்படி எலிசாவை உருவாக்கினாரோ, பிரியமானவர்களே, உங்களையும் அவர் உருவாக்குவார், உங்களையும் அவர் பயன்படுத்துவார். இப்பொழுதும் தலை சிறந்த தேவனுடைய தாசனும் உலகமெங்கிலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிற ஒரு வல்லமையான தேவனுடைய தாசனுமாய் இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரன் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை நாம் நேரடியாக சந்திக்க போகிறோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே. அவர்களோடு கூட நாம் பேசும்போது, அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது, ஊழிய களத்தில் பிசாசுக்கு எதிராக அவர்கள் நின்று யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் அவர்கள் மூலமாக லட்சோப மக்களை நம்முடைய நாடுகளில் பிற நாடுகளிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தினார் அல்லவா? அவர் இப்பொழுது நாம் நேரடியாக சந்திக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆயத்தமாயிருங்கள். தேவன் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். இப்பொழுது அருமையான சகோதரனை நாம் சந்திப்போமா? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது. நீண்ட பிரயாணங்கள், இடைவிடாத ஊழியங்கள், இரவும் பகல் ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஜெப நேரங்கள், இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் இந்த விசிடிக்காக நீங்கள் நேரம் எடுத்து எங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது நிச்சயமாகவே ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இளைய தலைமுறையே இயேசுவுக்காக எழும்பு என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். தேவன் சபையில் 5 விதமான ஊழியர்களை எழுப்புகிறார். அவர்கள் மூலமாக உலகத்தின் பல நாடுகளுக்கு தம்முடைய ஊழியர்களை அனுப்புகிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு கோணத்தில் பயன்படுத்துகிறார். அந்த விதத்தில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற விதம் ஆச்சரியமானது. ஒருவேளை நீங்கள் சுவிசேஷகர் என்று சொன்னாலும் 5 விதமான ஊழியங்களும் உங்கள் மூலமாய் கிரியை செய்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். இந்த நாளிலும் உங்களோடு கூட சில காரியங்களை மனம் திறந்து நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக இந்த மகிமையான ஊழியத்திற்குள்ளே நீங்கள் வருவதற்கு உங்களை வழிநடத்தின ஒரு ஆவிக்குரிய தகப்பன் யாராவது ஒருவராக இருக்க வேண்டும். அவர் யார் என்று நீங்கள் கூற முடியுமா? அதாவது என்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீக ஆசீர்வாதங்களை நான் பெறுவதற்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒவ்வொருவரை தேவன் பயன்படுத்தி வந்தார். ஆனால் குறிப்பாக நான் பெற்ற ரட்சிப்பை தேவன் எனக்கு அருளி செய்தது என்னுடைய சித்தப்பா மிஸ்டர் அலெக்ஸ் ரத்னம் அவள் மூலமாகத்தான். அதாவது என்னுடைய தாயினுடைய தங்கச்சியினுடைய கணவர் மிகுந்த அன்புடையவர்கள். அவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார்கள். அவள் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சிரித்து பேசி முடிவில் ஆண்டவரை பற்றி பேசுவார்கள். நான் நினைப்பேன், எங்கள் சித்தப்பாவுக்கு இயேசுநாதரை விட்டு அவர் வழியே கிடையாது, இதே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க.
என்று மனசுக்குள்ளே நினச்சி கொள்வேன். ஆனால் 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி என் வாழ்க்கை வெறுத்து நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தண்டவாளத்தை நோக்கி போகும்பொழுது தான் கடைசியாக என் சித்தப்பாவை பார்த்தேன். அவர்களுக்கு என் உள்ளத்தின் திட்டம் தெரியாது. ஆனால் அன்றும் வழக்கம் போல ஆஃபீஸுக்கு போவதை மறந்து ஆண்டவரை பற்றி பேசினார். குறிப்பாய் சிலுவையின் வேதனையை பற்றி பேசினார்கள். ஒரு மணி நேரம் பேசினார்கள், தன்னையும் அறியாமல். ஆஃபீஸுக்கு போக வேண்டுமே என்ற எண்ணமே மறந்து போய்விட்டது அவர்களுக்கு. அது என் உள்ளத்தை உருக்கியது. அன்று என் உள்ளத்தை ஆண்டவருக்கு நான் பறிகொடுத்தேன். ஆகவே என் சித்தப்பாவை நினைக்காத நாளில்லை. அதுபோல நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்ததும் அவர்கள்தான். இது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. 12ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் என்னுடைய சித்தப்பா வந்து ஒரு மெகாஃபோன் எடுத்துக்கிட்டு 4 ரோடு சந்திக்கிற இடமா பார்த்து மூலையில் நின்று பைபிள் வசனமாக சொல்லுவாங்க சத்தமாக. அதை கேட்ட உடனே ஒரு கூட்டம் அங்கே வரும். அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசுவாங்க. ஆனால் அது குறிப்பாக இருக்கும், உள்ளத்தில் ஈட்டி மாதிரி பாயும். அப்போ அவங்க சொன்னாங்க, தினகரன், நீ இன்று அருமை ரட்சகரை ருசித்திருக்கிறாய் அல்லவா, நாளைக்கு நீ என் கூட வான்னாங்க. அப்போது அடுத்த நாள் நான் போனேன். திடீர்னு கையில் இந்த மெகாஃபோனை என் கையில் கொடுத்து, இப்போ நீ பிரசங்கம் பண்ணுனாங்க. நான் சொன்னேன், சித்தப்பா லைஃப்பில் நான் பிரசங்கம் பண்ணதே இல்லை, இயேசுநாதரை பற்றி நான் என்ன சொல்ல போகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி, எதிர நிற்கிற பெருங்கூட்டத்தை பற்றி கவலைப்படாத, அவங்க யாருக்குமே ஒன்றுமே தெரியாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கோ. அப்போ நீ தான் ராஜா, நீ சொல்கிறது தான் சத்தியம் அப்படின்னாங்க. அப்படி தைரியம் கொடுத்து தான் என்னை பேச வச்சாங்க. ஆகவே 11ஆம் தேதி என் இருதயத்தை ஒப்பு கொடுத்தேன். 12ஆம் தேதியிலிருந்து என் ஊழியம் ஆரம்பித்தது. அப்படியானால் உங்களுடைய ஊழியம் முதலாவது தெருவில் ஆரம்பித்தது? தெருவில், நடுத்தெருவில் 15 வருஷம் நடுத்தெருவில் தான் இருந்தது. 15 ஆண்டுகள் நீங்கள் தெரு பிரசங்கியார் அல்லது கிராம பிரசங்கியார். ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை பல கோணங்கள் பயன்படுத்துகிறார். குறிப்பாக இந்த மனதுருக்கம் என்று சொல்லும்போது உடனே அடுத்தது உங்களை தான் யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் பயன்படுத்துகிறார். இந்த மனதுருக்கம் வரும்போது நீங்கள் தன்னை அறியாமல் அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள். ஒரு ஊழியக்காரருக்குள்ளே இந்த மனதுருக்கம் எப்பொழுது அதிகமாக கிரியை செய்யும்? இந்த மனதுருக்கம் வந்து நாம உண்டு பண்ணி கொடுக்கிற ஒரு காரியம் அல்ல. இப்போ நான் ஆண்டவருக்காக என் உள்ளத்தை ஒப்பு கொடுத்த பிறகு, ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகு, நான் அதிகமாக கண்டுபிடித்த ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமை இல்லை. அழகாக பேசுகிறேன், ஒரு பிரசங்கம் பண்ணுறதுன்னா அந்த ஹோல் டே ஜோம் பண்ணுவேன். 15 நிமிஷம் பேசுகிறதுக்கு அநேகமாக ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ ஜோம் பண்ணியிருப்பேன். அப்புறம் தான் அந்த 15 நிமிஷம் பேசுவேன். அந்த 15 நிமிஷம் நான் பேசும்பொழுது இந்த 4 ரோட்டில் இருக்கிற டிராஃபிக்லாம் அப்படியே நிற்கும், பஸ்ஸஸ்லாம் அப்படியே நிற்கும். யாருக்கும் ஏன் நிற்கிறோன்னு தெரியாது. ஆனால் ஒருத்தராவது என்னை திட்டமாட்டாங்க. கடைசியில் அந்த போலீஸ்கார் வருவார், எல்லா டிராஃபிக்கும் நின்று போச்சு சார், அதனால் நீங்கள் சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப சாந்தமாக கேட்பார். அப்போ நான் சொல்ல, அதுக்கு முடிஞ்சு போச்சே அப்படின்னு. அதன் பிறகு அவங்க என் கையில் இருக்கிற எல்லா புக்ஸையும் வாங்குவாங்க, எல்லா ட்ராக்ஸையும் வாங்குவேன், எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பேன். அப்போது இருந்தாலும் என் மனதில் ஒரு திருப்தி கிடையாது. அப்போது வேத புஸ்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். நான் எப்பொழுதும் சொல்கிறது போல் 6 பைபிளை படித்து முடித்தேன். அது படித்தே அது கிழிஞ்சு போச்சு, 6 பைபிள். அப்போது நான் கண்டுபிடித்த ஒரு பெரிய உண்மை, தேவன் கிரியை செய்ததற்கும் கிறிஸ்துவானவர் கிரியை செய்ததற்கும் ஒரே காரணம், அவருடைய மனதுருக்கம். வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது
இந்த யாத்திரா 34:6-7 பாருங்க. யோவேல் 2:13, யோனா 4:2, நெகேமியா 9:17, சங்கீதம் 86:15, 103:8, 111:4, 116:5, 145:8, இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். இப்படி எல்லாவற்றிலும் தேவன் மனதுருக்கமானவர். நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர். அதே மாதிரி அருள்நாதர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் எப்பொழுதெல்லாம் அற்புதம் செய்தார், அப்பொழுதெல்லாம் அவர் மனது உருகி அந்த குஷ்டரோகியை தொட்டார். மனது உருகி. அந்த மத்தேயு 9:35, 14:14, 15:32, 20:34, மார்க் 1:41-42, 6:34, லூக்கா 7:13-14, யோவான் 11:35, இப்படி எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இயேசு மனது உருகி அவர்களை தொட்டார். அப்போ எனக்கு இது பெரிய ரெவலேஷனாக இருந்தது. அப்போ கண்ணீரோடு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இந்த மனதுருக்கத்தை தார். அப்போ நானும் நீர் இருந்த பொழுது எப்படி இருந்ததோ அப்படி எல்லாரையும் தொட முடியும். குறிப்பாக இந்த மார்க் 1:45 வாசிக்கும் பொழுது இயேசு வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடம் புறப்பட்டு வந்தார். அவருடைய மனதுருக்கம். அவர்கிட்ட போன ஏதோ ஒன்று பண்ணுவாரியா, அந்த அந்த எதிர்பார்க்குதலோடு ஜனங்கள் வந்தார். அப்போ கெஞ்சின ஆண்டவர் எனக்கு அந்த மனதுருக்கத்தை தார். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது தான் ஒரு நாள் 7 வருஷத்திற்கு பிறகு வீட்டில் எல்லாரோடையும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இரவு படுப்பதற்கு முன்பு உள்ள ஜெபம் தான் அது, பெரிய எழுப்புதல் ஜெபம்லாம் இல்லை. திடீர்னு அந்த அறை முழுவதையும் தேவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினார். இயேசு காட்சி அளித்தார். I am Jesus Christ. Because you sought me diligently, I have come in person to bless you. அந்த அனுபவத்தை விவரிக்கவே முடியாது. 3 மணி நேரம் நான் அவரை பார்த்து, அவர் தன்னுடைய ஆவியினால் என்னை நிரப்ப நான் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். குலுங்கி குலுங்கி சிரிக்கிறேன். தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். 3 மணி நேரத்திற்கு பிறகு பல காரியங்கள் என்னோடு பேசினார். கடைசியாக அவர் மெல்ல நகர்ந்து என் அருகே வந்தார். இப்போதான் சொன்னார், இந்த உலகம் என்னை பற்றி ஏராளம் கேள்விப்பட்டிருக்கு, என் அன்பை குறித்து ஏராளம் கேள்விப்பட்டிருக்கு. ஆனால் என் அன்பினால் நிறைந்த ஒரு மனிதனை அது இன்னும் பார்க்கவில்லை. இன்றைக்கு நான் என்னுடைய அன்பையும் என்னுடைய மனதுருக்கத்தை உனக்குள் ஊற்றுகிறேன். எப்பொழுதெல்லாம் நீ என்னுடைய மனதுருக்கத்தினால் நிறைந்து ஜெபிக்கிறாயோ அந்த ஜெபங்களெல்லாம் அந்த மக்களுக்காக நான் கேட்பேன். அன்னையிலிருந்து என் வாழ்க்கை மாறிச்சு. அந்த மனதுருக்கம் இட்ஸ் a gift. ஆகவே என்னுடைய சொந்த அபிப்பிராயம் என்னன்னா, நான் கேட்கும் வரைக்கும் அவர் எனக்கு கொடுக்கல. ஸோ எனக்கு அந்த மனதுருக்கம் வேண்டும். நான் நிறைய பேரை நரகத்திலிருந்து தப்பு வைத்து ஆண்டவர் பாட்டில் கொண்டு வரேன். அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம் வரும் மட்டும் நம்முடைய ஊழியம் அப்படியே தான் இருக்கு. அப்படி நாம் தாகத்தோடு கேட்க ஆரம்பிக்கும் போது கட்டாயம் ஆண்டவர் தருவார். கட்டாயம் தருவார். அவர் அதுதானே காத்திருக்காரு. அப்படியாலும் எங்கே கிடைக்கும்னு. ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க பிரியப்படுறேன். ஆண்டவர் உங்களை இந்த சுவிசேஷ ஊழியத்தில் மிக மிக வல்லமையாக பயன்படுத்துகிறார். சிலரை ஆண்டவர் அப்போஸ்தலராக பயன்படுத்துகிறார், சபைகளை ஸ்தாபிக்கிறார்கள். ஆமென். சில ஆத்துமாக்களை, மந்தைகளை மேய்க்கிறார்கள், போதகர்கள். ஆமென். சிலரை கர்த்தர் தீர்க்க தரிசன ஊழியத்தில் பாவிக்கிறார். ஆமென். ஆமென். இப்படி 5 விதமான ஊழியங்களில் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் உச்சக்கட்ட அளவில் ஆண்டவருக்காக பிரகாசித்து வருகிறீர்கள். பிரைஸ் காட். எனக்கு சுவிசேஷ ஊழியம்தான்
அல்லது கொஞ்ச காலம் நான் பாஸ்டராக இருந்துவிட்டு சுவிசேஷனாக மாறலாமா, அல்லது கொஞ்ச காலம் சுவிசேஷனாக இருந்துவிட்டு நான் பாஸ்டராக மாறலாமா என்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள் வந்ததா? அல்லது நீங்கள் துவக்கத்திலிருந்து என்னுடைய அழைப்பு ஆண்டோடைய வார்த்தை, அவனுடைய அன்பை பற்றி சொல்லி மக்களுக்கு நான் சுவிசேஷத்தில் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்ற இந்த அழைப்பை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடித்தீர்கள் என்பதை கூற முடியுமா? கரெக்ட். ஏன்னா 2 பேதுரு 1:10 சொல்லியிருக்கு, உங்கள் அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி செய்கையும் விருப்பத்தையும் உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் தான் அந்த விருப்பம் கொடுக்கிறார், செய்யும்படியும் அவர் தான் செய்கிறார். ஆகவே என்னை பற்றி அவருடைய நோக்கம் அது. ஆகவே என் சித்தப்பாவுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்து, அவங்களுக்கு அந்த ஒன்று தான், வேறு ஒன்றும் ஓடாது, அந்த ரோட்டு பர்சன் ஒன்று தான். அதாவது தனிமையாக பார்க்குறவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பு, இந்த 2 தான் அவங்களுக்கு. அதனால் அவர்கள் என்னை நடத்தினது இதுதான். உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலும் மற்றவர்கள் நரகம் போகாமல் தடுத்து, மனமுடைந்தவர்கள் ஆறுதல் பெற்று ஆண்டவரை பின்பற்ற வைப்பது, இதுதான் எனக்கு அவள் சொல்லி கொடுத்தது. அப்பொழுதும் அது ஒன்று தான் என் மைண்டு இருக்கும். அடுத்தபடியாக இதுதான் நம்முடைய ஊழியம் என்று நான் அறிந்து கொண்டது ஆண்டவர் தோன்றின அன்று தான். அந்த 10/10/62 நேரில் தோன்றிய பொழுது திட்டமும் தெளிவுமாய் சொன்னார், என்னுடைய மனதுருக்கத்தை, என்னுடைய அன்பையும் நீ உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். அதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன், மக்கள் அப்படியே காண்பார்கள். அப்போ இப்போவும் நான் நீங்கள் சொன்னது போல் என்ன பிரசங்கம் பண்ணினாலும் கடைசியாக சிலுவையில் தான் கொண்டு முடிப்பேன். எந்த பிரசங்கமாக இருந்தாலும் முடிவில் சிலுவை தான். அவர் என்ன வேதனைப்பட்டார், என்ன பாடுபட்டார், பாவத்துக்காக என்ன பாடு, அக்கிரமத்துக்காக என்ன பாடு, சாபத்துக்காக என்ன பாடு, நம்முடைய துக்கங்கள் பாடுகளுக்காக என்ன பாடு, நோய்களுக்காக என்ன பாடு, இதை விளக்கி சொல்லி சிலுவையில் முடித்தாதான் எனக்கு திருப்தி வரும். இப்போ ஜனங்கள் முழுவதும் என்னை மறந்து சிலுவையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சிலுவையை பார்த்தா அவங்களுக்கு வேண்டிய அத்தனை அற்புதங்களையும் அவரே கொடுத்து அவளை பரவசப்படுத்துவார். ஆகவே எனக்கு திட்டம் தெளிவுமாக தெரியும், இதுதான் என்னுடைய ஊழியம். ஆகவே அநேக சமையல் பல இடங்களுக்கு போகும்பொழுது அதை பற்றி பேசுங்கம்பாங்க, இதை பற்றி பேசுங்கம்பாங்க, இந்த ஊரில் இருக்கவங்களாம் இப்படி குடிக்கிறாங்க பிரதர், குடியை பற்றி பேசுங்க அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிடுவேன், கருத்தாய் ஜெபம் பண்ணுவேன். அவர் சுத்த ஆவியானவர் வருவார், நீ இதை பற்றி பேசு என்பார். அப்போது அதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அதை மாத்திரம்தான் பேசுவேன். ஆனால் அதெல்லாம் பார்த்தா முழுவதும் ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம் இதை பற்றி தான் இருக்கும். ஆகவே அன்று அவரை தரிசித்ததிலிருந்து ஒன்று, இரண்டாவது அவரை வழி நடத்தின விதத்தில் இருந்து என்னுடைய அழைப்பு இதுதான் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். வேறு எதிலே என் மனம் போகவே போகாது. நல்ல பாஸ்டராக போகணும், அல்லது ஒரு பெரிய டீச்சராக போகணும், அல்லது நம்ம பெரிய அற்புதம் செய்யணும், அந்த எண்ணமே வராது. மனதுருக்கம்தான். மற்றொரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய ஊழிய பாதையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சிறுவனுக்கும் சரி, ஒரு முதிர் வயதிற்கும் மனுஷனுக்கும் சரி, அதே போல் ஒரு படிப்பறிவில்லாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, நல்ல படித்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் எல்லாருக்கும் புரியக்கூடிய விதத்தில் உங்களுடைய பிரசங்கிக்கிற விதம் அமைகிறது. அதே நேரத்தில் ஆவியின் வரங்கள் எந்த அளவுக்கு பிரசங்கத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறாரோ அதே போல ஆவியின் வரங்களும் 9 வரங்களும் செயல்படுகிறது. இனி வரக்கூடிய காலத்தில் நம்முடைய பெரிய இந்தியா தேசத்திலும் பிற நாடுகளிலும் சும்மா வரட்டு பிரசங்கத்தை வைத்து கொண்டு ஆத்துமாக்களை நம் கர்த்தர் பக்கமாய் கொண்டு வர முடியாது என்பது எனக்குள் அடிக்கடி உண்டாகி கொண்டிருக்கிற ஒரு காரியம். வரங்கள் கிரியை செய்தால் ஆத்துமாக்கள் கர்த்தர் பக்கமாய் வருவார்கள். இந்த வரங்கள் ஆண்டவருக்காக நாம் பிரகாசிக்கணும், ஆண்டவருக்காக எழும்பணும். அப்படி துடிப்புள்ள இனி வரக்கூடிய சமுதாயத்தினர், இனி வரக்கூடிய ஒரு வாலிபர்கள், வாலிப உள்ளங்கள் ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு சரியான ஒரு ஆலோசனை நீங்கள் கொடுக்க முடியும்.
இப்போ அதில் 2 பக்கமும் இருக்கு. நம்ம ஊழியமே செய்யாம வரங்களுக்கு ஜபிக்க முடியாது, வரங்கள் இல்லாம உண்மையான ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஊழியத்தை செய்ய கட்டாயம் ஆரம்பிக்கணும். இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என் மனதில் வந்த ஒரு எண்ணம், அடே அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் தண்டவாளம் முன்னால் குதிக்கணும்னு சொன்னேன். இப்போ எங்க இருந்து இவ்வளோ நிம்மதி வந்துட்டு எனக்கு? இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, பிஎஸ்சியில் 2 தடவை கோட் அடிச்சது, அது அப்படி தான் இருக்கு. இன்னும் கஷ்டம் ஒன்றும் தீரலை, ஆனால் என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன், இவ்வளோ சமாதானமா இருக்கிறேன். அந்த தற்கொலை எண்ணமே இல்லையே எனக்கு. இதை கட்டாயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், உலகமெல்லாம் சொல்லணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ள. ஆமா, அதனாலதான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியல, என்னாலேயும் என்னையே தடுத்து நிறுத்த முடியல. அந்த வாஞ்சை. ஸோ அந்த வாஞ்சை வந்தது பிறகு நம்முடைய அன்பு பிள்ளைகள் அதை கட்டுப்படுத்தவே கூடாது. முதலாவது கட்டாயம் தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும். 2 தீமோத்தேயு 4:2 அவர் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டார் திருவசனத்தை ஜாக்கிரதாய் பிரசங்கம் பண்ண, இருக்கிற கிருபையோட, இருக்கிற பலனோட, நம்ம தெரிஞ்ச கொஞ்சம் வேத அறிவில் அவங்கள கட்டாயம் சொல்ல வைக்கணும். அப்போ அப்படி செய்யும் பொழுது கொஞ்ச நாளைக்குள்ள கட்டாயம் அவர்களுக்குள்ள ஒரு அதிருப்தி வரும். என்ன, நான் இவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், ஒருத்தன் கூட ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பலையே, கேட்டுட்டு சும்மா தானே போறான். அப்ப நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், ஒருத்தன் கூட உள்ளத்தை கொடுக்க மாட்டேங்கிறானே, அவன் இன்னும் குடிக்கத்தானே போறான் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போதான் அடுத்த ஸ்டெப். அப்போ இன்னும் ஒரு இதுக்கு நான் போனேன். ஒரு சம்பவத்தை நான் மறக்கவே முடியாது. நான் ஆண்டவரை தரிசித்தேன், முகமுகமாய் கண்டேன். அதன் பிறகு நான் ஒரு டெம்பரரி வாதி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் வருவேன், எங்கள் அம்மா காபி கொடுப்பாங்க, இருப்பேன், முழங்கால் போடுவேன். உடனே அதே அபிஷேகம், அதே வல்லம் வரும். அந்த இடம் முழுவதும் கர்த்தர், அந்த இடம் முழுவதும் தான் நிரம்பும். கர்த்தர் வருவார், பல காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுப்பார்னு இப்படி வாத்தியாரும் பையனும் மாதிரி அந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கும். அவர் ஆவினால் நிரப்புவார். டங்ஸ்ல அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், என்னையும் அறியாம அவரை கேட்டுக்கிட்டே இருக்கும், இருப்பார். இது ஒரு நாள் இல்லை, பல மாதங்கள், எவ்ரி ஈவினிங் ஐ மீட் ஹிம். அது ராத்திரி 11 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணும், 5லேருந்து 11. ஆமா, 11 மணிக்கு முடிச்சுட்டு எங்க அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 திட்டுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட போவேன். ஸோ உங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை முகமுகமாக தரிசித்தேன். எல்லாம் அவருடைய இன்பத்தை, அளவில்லாமல் அனுபவத்தை, அவருடைய வார்த்தைகளை கேட்டேன். அவர் என் வேத ரகசியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கு. ஒரு நாள் எங்கள் அப்பா ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண தலைவர்களோட போனாங்க. அங்கே ஒரு பையன் ரொம்ப பரிதாபமாக அப்படியே சாகர நிலைமையில் இருக்கிறான். அப்போ எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஒருத்தராவது இந்த பையன் சுகம் பெற்று எழணும்னு ஜெபம் பண்ணலை. ஆண்டவரே, இந்த பையனுடைய பெற்றோரை ஆறுதல் படுத்தும், தேர்தல் படுத்தும், அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. இது கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பிரதர் ஆஸ்பன் இருக்காரு, ஓரல் ராபர்ட்ஸ் இருக்காரு, வில்லியம் பிரென்ஹாம் இருக்கிறார். அவங்கெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறாங்க. இந்த பையனை இப்போ பார்த்துருந்தா நீ உயிரோடு எழும்புன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் இல்லையே அப்படின்னு எனக்குள்ள பெரிய பாரம். ஒரு பக்கம் எவ்வளவோ அனுபவங்கள் எனக்கு இருக்கு, ஆனாலும் எனக்குள்ள அந்த அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை, இவனை எழுப்பலாம்ங்கிற அந்த நம்பிக்கை இல்லை. அப்ப நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, நீர் மேல் நாட்டில் இப்படிலாம் வச்சிருக்கிறீரே, எங்க நாட்டில் இப்படிப்பட்ட மக்களை நீர் எழுப்பக்கூடாதா? ஒரு எலியாவை எழுப்பக்கூடாதா? ஒரு எலிசாவை எழுப்பக்கூடாதான்னு கண்ணீரோட ஜெபம் பண்றேன். எங்க அப்பாவும் மற்றவங்களும் வேற விதமா ஜெபம் பண்றாங்க. நாங்க பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருக்கும். ஒரு குரல் கேட்டு, நீயே அந்த மனிதன், யூ ஆர் தட் மேன், வந்திருக்கும் அந்த சத்தம்.
திரும்ப 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 யூ ஆர் தட் மேன். அப்போ என்னை அபிஷேகத்துக்குள்ள ரொம்ப வழி நடத்தின பாஸ்டர் லெமியூர்னு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பாஸ்டர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தம்பி 1 கொரிந்தியர் 12:8 முதல் 10 வரை படித்து பாருங்க, அதில் 9 வரங்கள் இருக்கு. இனி அடுத்தபடியா ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணினீர், உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம், ஆனால் எனக்கு வல்லமை இல்லையே, அற்புதங்களை செய்ய வல்லமை இல்லையே, எனக்கு தயவுசெய்து இந்த 9 வரங்களையும் தார் அப்படின்னு கண்ணீரோடு கெஞ்சுங்க, ஆண்டவர் கொடுப்பார். அப்போதான் நான் இந்த வரங்களை பற்றி திட்டமும் தெளிவுமா அறிந்து அதன் பிறகு அதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நாள் என்னுடைய ஆஃபீஸ்க்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக நான் போயிட்டு இருந்தேன். ஒரு 15 நிமிஷம் இருந்துச்சு. இப்போ போய் ஆஃபீஸில் என்ன பண்ண போகிறோம், 15 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு ஜெபம் பண்ண முழங்கால் பாடிட்டு உடனே கர்த்தர் வந்தார். அவருடைய பிரசன்னம் இறங்கியது, ஒரு கை வந்தது, அப்படியே என்னை மோட்சத்துக்கு கொண்டு போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா ஹெவன். அந்த ஆண்டவரை பார்த்தேன், பிதாவாகிய தேவனை பார்த்தேன். அது பல மணி நேரங்களாகவும் சொல்ல, இறுதியில் கர்த்தரனை ஆசீர்வதித்தார். இந்த 9 வரங்களையும் கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். என்னை கேட்டார், வாட் டு யூ வாண்ட்? Lord, I want the 9 gifts of the Holy Spirit. ஸோ திரும்பி வந்து பார்க்கும்போது ஏறக்குறைய 1.5 மணி நேரம் பூமியில் இல்லைன்னா, 1.5 hours இங்கே இல்லை. சட்டெல்லாம் தலையிலேருந்து கால் வரை அப்படி குளிச்ச மாதிரி நனைஞ்சிருக்கு. அன்னையிலேருந்து வரங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இவன் செய்யக்கூடிய ஊழியத்தை செய்யட்டும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தர் அவரோடு பேசுவார், மகனே இன்னும் நான் உனக்கு கூடுதல் வல்லமை தர விரும்புகிறேன், அப்போதானப்பா நீ கூடுதலான மக்களை இழுக்க முடியும். அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். ஐயோ, நான் இவ்வளவு பேர் இன்னும் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கிறாங்களே, கேளாமல் இருக்கிறாங்களே, நான் தானே பொறுப்பு அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த பாரத்தை போடுவார், ஆண்டவர் கொடுப்பார், கொடுப்பார். அப்போ ஒரு ஊழியம் பிரகாசிக்கிறதுக்கு நீங்க சொல்லுகிற உங்களை அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது ஜப ஜீவியம் மிக மிக முக்கியம். அது இல்லாம ஒண்ணும் முடியாது. நீங்க உங்களுடைய ஜப ஜீவியத்துல சில நேரத்துல ஊழிய காரியமாக நம்ம அங்கங்க ஓடுகிறோம். களைத்து போய் வந்து இரவில் படுத்தால் காலையில எழும்புவதற்கு சில நேரத்துல சரீர இடம் கொடுக்கிறது இல்லை. சில வேளை நாம் ஜெபித்து கொண்டு இருப்போம், அந்த நேரத்துல வேற யாராவது வந்து நம்முடைய ஜப நேரத்தை இடைஞ்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் வரும். இவை எல்லாவற்று மத்தியிலும் அந்த ஒரு ஊழியன் ஜப நேரத்தை எப்படி முக்கியத்துவப்படுத்த முடியும், அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தை. இப்போ சங்கீதம் 63:1, சங்கீதம் 42:1-2 அதில் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தேவனே, இது என்னுடைய தேவன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். அப்போ அவர்தான் நம்முடைய ஜீவன், அவர்தான் நம்முடைய உயிர். ஆகவே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவர் மேலே ஒரு அன்பு, ஒரு பாசம், அப்படியே நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளத்தில் அவர் மேலே ஒரு அன்பும் ஒரு பாசம் வந்துடுது. அப்போ எப்போ விடியும், எப்போ அவரை பார்க்கலாம் காலையில். அதனால எத்தனை மணிக்கு படுத்தாலும் அந்த காலையில் 5 மணிக்கு தூக்கம் போயிடும். ஏன்னா அந்த அன்பு தான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்று அன்பு, இன்னொன்று டெஸ்பரேஷன். ஐயோ, இந்த நாளில் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும். அப்போ அந்த நேரத்தில் பாருங்கள், எனக்கு 700 ஆஃபீஸ் இருந்தது என் கையில். 700 ஆஃபீஸ்க்கு நான் அதிகாரி. அப்போ இந்த 700 ஆஃபீஸினுடைய 700 பிரச்சனை ஒரு மினிமம். அப்போ ஆண்டவரே, மேலாமல் என்னால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நீர் காலையில் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அறியாமலேயே மனம் என்னை எழுப்பி விட்டுரும். 2வது, என்னுடைய மனைவி எனக்கு ஒரு பெரிய ஆறுதல். அதாவது காலையில் 6 மணி ஆனால் குடும்ப ஜெபம் பண்ணணும். நான் 5 மணிக்கு படுத்தாலும் சரி 6 மணிக்கு எந்திரிக்கணும். லேட்டாக படுத்தாங்களே, மெதுவாக எந்திரிக்கட்டும்ங்கிற அந்த கன்செஷனே கிடையாது. 6
6 மணிக்கு ஆண்டவரை பார்க்கணும் குடும்பமாக. நீங்கள் எத்தனை மணிக்கு படுக்க போனீங்கிறது உங்கள் பிரச்சனை. ஆனால் 6 மணிக்கு குடும்பமாக எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணுங்கிறது என்னுடைய மனைவியுடைய பிரச்சனை. அதனால அப்படியே பழகி போச்சு. 2வது பிரதர், நான் சொன்னது மாதிரி கிறிஸ்து என் ஜீவன் அப்படின்னு நம்ம வாய் விட்டு கிறிஸ்தியன் ஜீவன் வாயினால சொல்கிறோமே தவிர உண்மையில் அது அப்படித்தான். நம்முடைய மனசு என்ன ஆனாலும் சரி, எப்பா நீ எந்திரிப்பா, உன் ஜீவனை பாருப்பா, ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்ணுப்பா, இந்த நாள் முழுசும் எவ்வளோ பிரச்சனை இருக்கப்பா, அந்த மனசே பேச ஆரம்பிச்சிடும். அங்கே எனக்கு ஒன்றும் கஷ்டமாகவே தெரியல. ஆனால் என்ன, சில சமயம் ராத்திரி 11 மணிக்கு முழங்கால் போடுவேன் சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க. ஒரு தடவை எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு தம்பி ஜெபம், அங்கிள் என் குழந்தை சாகிற மாதிரி இருக்கு அங்கிள், ஜெபம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னா. சரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுப்போம். முழங்கால் போட்டேன். 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, மார்னிங் 5, ஏர்லி மார்னிங் 5. எனக்கு நேரம் வந்தே தெரில. 5 o'clock ஒரு தேவ தூதன் வந்தான். அவன் சொன்னான், God has granted the life of that child. Now you can go to sleep. எனக்கு அப்பதான் 5 மணி ஆயிடுச்சு. பார்த்தா 5 மணி. சரி படுத்தேன். இப்போ 6 மணிக்கு ஆஸ் யூஷுவல் என் ஒய்ஃப் எழுப்பிவிட்டாங்க. ஆனால் களைப்பே தெரில. 9 மணிக்கு ஆஃபீஸும் போயிட்டேன். 6 மணிக்கு அந்த பையன் ரிங் பண்ணுறான், அங்கிள் சரியா 5 மணிக்கு குழந்தை உயிர் திரும்ப வந்துருச்சு. அந்த பையன் இன்னும் உயிரோடு இருக்கான் நினைக்கும். இன்னைக்கு அமெரிக்காவில் பெரிய இன்ஜினியராக இருக்கு. ஸோ இது போல் எத்தனையோ இரவுகள் நான் தூங்கலை. இது மாதிரி பகலில் கொஞ்சம் நேரம் இருக்கும், கொஞ்சம் முழங்கால் போடுவேன்னு போடுவேன், அவ்வளோதான், போட்டதான். எப்போ முடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஆண்டவரோட முகமுகமாக பேசுவேன், இல்லைன்னா ஆவியானவர் என்னோடு பேசுவார், இல்லைன்னா மோட்சத்துக்கு கொண்டு போயிடுவார். ஸோ தேங்க் காட் 50 வருஷம் அவரோட நடந்து வருகிறதுனால எனக்கு ஜெபம் வந்து டயர்டாகவே தெரில. ஆகவே கட்டாயம் எல்லா ஊழியர்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஒருவேளை அவங்க வெளியில் வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் நம்ம முதுகு பின்னால் அப்படி தான் இருப்பாங்க, முழங்கால தான் நிற்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு. ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், அவர்கள் தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், அப்படி என்ன உடையவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன? ஒரு தேவ மனுஷன் தேவனுக்காக பிரகாசிக்கணும், எப்படியாவது கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யணும், அப்படி துடிப்புள்ளவர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? ஒன்னே ஒன்று, எபிரேயர் 12:1-3 அங்கே தேவன் சொல்கிறார், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே பார்த்து நம்முடைய ஓட்டத்தை ஓடக்கடவும். அப்போ என்ன வந்தாலும் சரி, அவர் ஒருவரைத்தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சோர்வு வருது, என்னைக்கு நான் ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும், ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யணும், டெலிவிஷனில் போகணும், அதில் போகணும், இதில் போகணும் நம்ம நினைக்கிறோமோ, அடுத்து வருவது சோர்வு. ஏன்னா ஒரு பக்கம் ஆண்டவர் வந்து உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார், மகனே நீ டெலிவிஷனுக்கு போ, நீ பத்திரிகை ஆரம்பி, இதை செய்யன்னு அவர் சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஆனால் அதை நீங்கள் செய்ய போகும்பொழுது உங்களுக்கு வருகிறது முழுசும் தடையும் தோல்வியும் எதிர்ப்பும் தான் வரும், வேற ஒன்றும் வராது. ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு வர்றது சோர்வு. அப்போ என்ன செய்வோம்? சுவாமி நீர் தான் சொன்னீர், என்னால் ஒன்றும் முடியலையப்பா, எனக்கு உதவி செய்யப்பா என்று அவரைத்தான் பார்த்து நாம் கெஞ்சணும். இஸ் ஆர் ஒன்லி ஒன் சொல்யூஷன். 2வது, நான் அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் கண்ட ஒரு காரியம், 10 மணி நேரம் நம்ம ஜெபிச்சிட்டோம், அடையப்பா ஒரு திருப்தி வந்ததா? இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு ஜெபம் பண்ணியிருக்கலாமே, இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணலையே. இப்படிதான் இருந்து வந்திருக்குதே தவிர
ஒரு நாளாவது 4 நாள் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வைங்க, 5வது நாள் காலையில் 4 நாள் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாம் ஜெயிச்சோன்னு அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. 5வது நாள் காலையில் இன்னும் அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண அதை விட்டுட்டோமே, இது இப்படி நடந்துருமோ? அந்த ஜெபத்தில் பாருங்க ஒரு திருப்தியே வர்றதில்லை. இந்த திருப்தி வராததற்கு காரணம் என்ன? ஒரு கண்கள் இயேசு சுவாமி மாத்திரம் பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய ஊழியம் எப்படி இருந்தது? அவருடைய வஸ்திரங்களை தொட்டவர்களும் சொஸ்தமானார்கள். அவருடைய வஸ்திரங்களை தொட்ட இல்லை, வஸ்திரங்களின் ஓரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். என் சட்டையை தொடுற யாராவது இது வரைக்கும் சுகமாக்கி இருக்காங்க? என் வஸ்திரத்தின் ஓரத்தில் வஸ்திரத்தையே தொட்ட யாராவது சுகமாக இருக்கிறாங்களா? அப்போ மனசுல உள்ளத்தின் ஆழத்துல பாருங்க ஒரு வேதனை உங்களை அறுத்துக்கிட்டே இருக்கும். தினகரன், என்னப்பா நீ பண்ணிட்ட? உன்னுடைய குலதெய்வம் என்ன பண்ணாரு, நீ என்ன பண்ண? அப்போ அப்படியே கத்தி வச்சு வெட்டினது போல இருக்கும். நான் இன்னும் அவரை மாதிரி ஆகலையே, நான் இன்னும் அவரை மாதிரி ஆகலையே. ஆகவே நான் சொல்கிற ஒரே ஒரு புத்திமதி, நாம் தொடர்ந்து மேலே 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 போவதற்கு ஒரே வழி அவரையே பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடம். இப்போ 2, சோர்ந்து போகும் பொழுது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். ஏன்பா, நான் பிசாசிட்ட சோதிக்கப்பட்டு வெற்றி பெறலையா? உனக்கும் தான் வெற்றி வரும். நானும் முடிந்ததுன்னு சொல்லி எவ்வளோ வேதனையோட சொன்னேன், ஏன் என்னை கைவிட்டின்னு சொல்லியா? உனக்கும் தான் வரும். ஆனால் நீ வெற்றி பெறுவ. நான் வெற்றி பெறல. அப்போ ஒரு பார்க்கும்போது உற்சாகம் வருது. 2வது, என்னதான் கழுகும் போல வானத்தில் பறந்தாலும் நான் இன்னும் அவர் மாதிரி ஆகலையே. இன்கம்ப்ளீட் மினிஸ்ட்ரி, இம்பர்ஃபெக்ட் மினிஸ்ட்ரி, குறைவுள்ள ஒளி. ஸோ இன்றைக்கும் எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, அங்கிள் 50 வருஷம் ஊழியம் செய்யிட்டீங்க அங்கிள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்பாங்க. உள்ளத்தின் ஆழத்தில் 50 வருஷம் ஊழியம் செய்தது உண்மைதான், ஆண்டவரை போல செய்யலையே. பார்த்தீங்களா? ஸோ மை அட்வைஸ் வுட் பி, என்னுடைய ஆலோசனை இதுதான், என்றும் அந்த சிலுவையில் தொங்கி என்றும் அந்த சிலுவையில் தொங்கி மரித்த அருள்நாதரை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய ஊழிய பாதையில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமா ஆண்டவருக்காக நீங்க கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய நாடுகளிலும் பிற நாடுகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். நற்செய்தி கூட்டங்கள் வாயிலாக, தொலைக்காட்சியின் மூலமாக, ஒளிநாடாக்கள் மூலமாக, புத்தகங்கள் வாயிலாக இந்த 50 ஆண்டு கால ஊழியத்தில் எத்தனையோ அனுபவங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். என்றாலும் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நீங்கள் கூற முடியுமா? ஆண்டவர் உங்களுக்குள் அல்லது ஊழிய பாதையிலோ அல்லது மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஆன்மீக வாழ்க்கையில் என்று பார்க்கும் பொழுது, நான் சொன்னது போல 1962 அக்டோபர் 10 இயேசு கிறிஸ்து முகமுகமாய் தரிசித்த அந்த நாளை மறக்கவே முடியாது. ஆன்மீக வாழ்க்கையில் அதான் ஹையஸ்ட். அதுதான் எல்லா ஆன்மீக ஆசீர்வாதங்களுக்கும் முதல் படி. உலக வாழ்க்கையில் எனக்கும் என் மனைவிக்கும் மிகுந்த பரவசத்தை கொண்டு வந்தது என்னுடைய அன்பு மகன் பால் தினகரனுடைய திருமணத்தின் மூலமாய் இவாஞ்சலின் என்ற வேறொரு மகளை தேவன் தந்ததுதான். என 3 வருஷம் மகளை இழந்து நாங்கள் இரத்த கண்ணீர் வடித்து வந்தோம். அப்போது கல்யாணம் முடிந்து என் மகன் தன் மனைவியோடு வீட்டிற்குள் வந்த அந்த நாள் மறக்க முடியாத நாள். காரணம், அவளுடைய பெயரும் இவாஞ்சலின், மறைந்த என் மகளுடைய பெயரும் இவாஞ்சலின். மட்டுமல்ல, ஓடி வந்து என்னையும் என் மனைவியும் கட்டி பிடித்து அப்பா அம்மா என்று சொல்லி முத்தம் கொடுத்து எங்களை வாழ்த்திய பொழுது அது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஆன்மீக வாழ்க்கையில் அருள்நாதரை பார்த்தது
உலக வாழ்க்கையில இந்த 3 வருட கண்ணீருக்கு பிறகு எங்களுக்கு இது பெரிய சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், கேட்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இளைய தலைமுறையே எழும்பு என்ற இந்த நிகழ்ச்சியை இவ்விதமாக தயாரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்து ஆமென். ஒவ்வொரு தலை சிறந்த ஊழியர்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம். இந்த இனி நம்முடைய இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் ஆண்டவருக்காக நான் ஏதாயில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று துடிக்கிற துடிப்புள்ள இளம் வாலிபர்களுக்கு நீங்கள் கூறும் ஆலோசனை என்ன? வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும். கருத்தாய் இதுவரை படித்திராதது போலவே ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். அதுல தேவனுடைய மனிதர்களாகிய சாமுவேல், மோசே, எலியா, எலிசா, எப்தா, பாராக், சிம்சோன், இந்த பராக்கிரமசாலிகளை கொண்டு தேவன் எப்படி கிரியை செய்தார், அப்போஸ்தலர்களை கொண்டு எப்படி கிரியை செய்தார் என்பதை கருத்தாய் படித்து, நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உலகில் இருந்த பொழுது 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் என்னென்ன அற்புதங்களை எப்படி செய்தார் என்பதெல்லாம் வாசித்து வாசித்து வாசித்து, ஆண்டவரே, இதில் கோடியில் ஒரு பகுதி கூட நான் செய்யவில்லையே, என்னையும் இப்படி மாற்றும், என்னையும் இவர்களைப் போல மாற்றும், கட்டாயம் நான் இந்த உலகத்தை அசைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு ஆலோசனை அல்லது அறிவுரை. நான் எப்போதும் நினைத்துக் கொள்வது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். எலியா உலகை விட்டு கடந்து போகும் நேரம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளப் போகிறார், தெளிவான வெளிப்படுத்தல். ஆனால் அவர்கள் ஒருவராவது எலியாவிடம் வந்து, ஐயா நீங்க போறீங்களா ஐயா, உங்களுக்கு இருந்த வரம் எங்களுக்கு கிடைக்கும்படி செய்யுங்க ஐயா, ஒருத்தர் கூட அதை பற்றி கவலையே படலை. ஆனால் எலிசா சொன்னார், உம்மிடமுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். ஆகவே தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆகவே இந்த அன்பு பிள்ளைகளுக்கு நான் கூறுகிற ஒரே ஆலோசனை, நன்றாய் வேதத்தை படியுங்கள். அந்த வேத புத்தகத்தில் தேவனால் பயன்படுத்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நன்றாய் கவனித்து பாருங்கள். தேவனே, என்னையும் அப்படி மாற்றும் என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை அவர்களை விட 2 மடங்கு ஆசீர்வதிப்பார், கிருபையினால் நிரப்புவார், வரங்களினால் வல்லமையினால் நிரப்புவார், பயன்படுத்துவார். ரொம்ப சந்தோஷங்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனைகள் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு பெரிய சந்ததியை ஆண்டவர் உருவாக்குவார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் இப்பொழுது ஒரு விசேஷித்த பிரார்த்தனை செய்யும்படி அன்புடன் கேட்கிறேன். கருணை கடலே, மோசே வல்லமையாய் பயன்படுத்தினீர் என்றாலும் அவனை நீரே அடக்கம் பண்ணினீர் என்றும் வேதம் சொல்கிறார். அவன் ஓட்டத்தை முடித்தான். அதுபோல சுவாமி, எத்தனை பக்தர்களை நீர் எழுப்பினாலும் ஒரு நாள் அவள் எல்லாரும் உடைய சமூகத்தில் வந்து மோட்ச ராஜ்யத்திலே இளைப்பாரும் ஒரு நாள் வந்தே ஆகும். எனவே எதிர்காலத்திலே உமக்காய் பிரகாசிக்க கணக்கற்ற மக்களை நீர் எழுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். குறிப்பாய் இந்த ஒளி நாடாவை மிகுந்த வாஞ்சியோடு விருப்பத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய், என் பேர குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மீதும் உடைய அன்பு கரங்களை வையும். அப்படி என்ன விரும்பி கேட்கிறார்களோ அந்த வரத்தை, அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை, அந்த பரம தரிசனத்தை அவள் கேட்பது போல அல்ல, 100 மடங்கு அதிகமாய் கூட்டித்தார். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நான் வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளவு தூரம் ஞானமும் அறிவும்
விருத்தியாகி உலகம் போய்கொண்டிருக்கிறதோ அதற்கு அதிகமாக இந்த மக்களை உம்முடைய வரங்களினால் 9 வரங்களினால் நிறைத்து ஒரு உலகத்தை அசைக்கும்படி செய். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்தார்கள் என்று அவளை பற்றி எழுதியிருக்கிறதே அதுபோல என் வார்த்தைகளை கேட்டு இப்போது என்னோடு ஜபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தம்பியும் ஒவ்வொரு தங்கச்சியும் மாறும்படி செய். உலகத்தை அவள் கலக்கட்டும், ஆசீர்வதி. அவளை பார்க்கிறவர்கள் அதோ இயேசுநாதர் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார், அவர்தான் அந்த தம்பியின் முகத்திலே காணப்படுகிறார், தங்கச்சி முகத்திலே காணப்படுகிறார், அவர்களுக்குள் இருந்து இந்த பெரிய காரணி செய்கிறார் என்று சாட்சி சொல்லட்டும். என் தேவனே இதை செய்யும், மனம் இறங்கும். கட்டாயம் இந்த ஜபத்திற்கு எங்கள் பதில் தாரும். கோடி கோடியாய் அப்படிப்பட்ட மக்களை எழுப்பும். ஆண்டவரே, பாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய முன் வந்திருக்கிற உம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியன் என் அன்பு சகோதரன் GPS ராபின்சனுக்காக ஜபிக்கிறேன். அந்த மாதிரி உள்ளமெல்லாம் குளிரட்டும். நான் ஒரு சின்ன ஒளிநாடாவை தயாரித்து அனுப்பினேன். ஐயோ, உலகமெல்லாம் கணக்கற்ற மக்கள் அதன் மூலம் எழும்பியிருக்கிறார்களே என்று கண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படி செய்யும். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென். சந்தோஷம். சரி தம்பி, God richly bless you.